வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த இருவர் சேர்ந்தாலும், அதாவது கணவன் மனைவியாக இருந்தாலும், அண்ணன் தம்பியாக இருந்தாலும், அக்கா தங்கையாக இருந்தாலும், மாமன் மைத்துனனாக இருந்தாலும், இரண்டு நண்பர்களாக இருந்தாலும், எந்த இருவர் சேர்ந்தாலும் 4 தன்மைகளில் பிணக்குகள் வருமா? தேவையின் அடிப்படையில், அளவின் அடிப்படையில், தன்மையின் அடிப்படையில், தன்மை என்றால் குவாலிட்டி, காலத்தின் அடிப்படையில், இந்த 4 அடிப்படையில் சின்ன சின்ன பிணக்குகள் வந்தே தீரும் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. அப்படி என்றால் சுவாமிஜி அதை எப்படி சரி செய்வது? விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் என்ற 3 மூலமாக இந்த 4 சரி செய்யலாம். நமக்கு தேவை என்பது மற்றவர்களுக்கு தேவையில்லாதது. நமக்கொரு அளவு பிடிக்கும், மற்றவர்களுக்கு ஒரு அளவு பிடிக்கும். நமக்கொரு தன்மை குவாலிட்டி பிடிக்கும், மற்றவர்களுக்கு வேறு ஒரு குவாலிட்டி பிடிக்கும். காலம் உடனடியாக தேவை என்பார்கள் ஒரு சிலர், சிறிது நேரம் கழித்து தேவை என்பார்கள் சிலர். இப்படி இந்த 4ஐயும் இந்த 3 மூலமாக அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் என்ற அடிப்படையில் சரி செய்யலாம் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. இப்போ இந்த பிணக்குகள் அடிக்கடி யாருக்கு வரும் அப்படின்னா, கணவன் மனைவி இருவருக்குத்தான் அதிகமாக இந்த பிணக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிறார் அருட்தந்தை அவர்கள். அதை கவிஞர் வாலி அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருப்பார். அந்த காலத்திலலாம் கணவன் மனைவிக்குள் பிணக்கு வந்தால் கணவன் ஓடிவிடுவார். அதாவது வாழ்க்கைக்கு பயந்து கோழையாக வெளியேறி விடுவார், காசி ராமேஸ்வரம் என்று. அதை கொண்டு ஒரு கவி எழுதியிருப்பார் கவிஞர் வாலி. பட்டது போதும் பெண்ணாலே, இதை பட்டினத்தாரும் சொன்னாரே. சுட்டது போதும் சொல்லாலே, நான் சுகப்படவில்லை அவளாலே. சுட்டது போதும் சொல்லாலே, நான் சுகப்படவில்லை அவளாலே. காசிக்கு போகும் சந்நியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. கங்கைக்கு போகும் பரதேசி, நீ நேற்று வரையிலும் சுகவாசி. காசிக்கு போகும் சந்நியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. ஆதரவான வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி. அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி. அவளை விடவா உயர்ந்தது காசி. அவதிப்படுபவன் படு சம்சாரி, அப்பா நீயோ பிரம்மச்சாரி. தலையணை மந்திரம் மூளையை கெடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு போகும் சந்நியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. வாழ்க வளமுடன். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் நண்பர்கள், மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு,
அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவுணர்வு பெற குருவருளும் திருவருளும் சுக்கமுமாக இருந்து துணை புரிய வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.